வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து நான் அலசி சுத்தம் பண்ணி ஈரம் போக உணர வச்சுருக்கேன். ஒரு துணியில் கொட்டி அதை வந்து காய வச்சிங்கன்னா, நிழலில் காய வச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஈரம் இஞ்சிரும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். கருவேப்பிலை தான் நிறைய வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். நமக்கு வந்து கருவேப்பிலை தான் அதிகம் வேணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உளுந்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்களே எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ஒரு நெய் ஊற்றி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகா 8 எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம். வெறும் கடாயில் உளுந்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலைக்கும் வரமிளகாய்க்கும் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம், அதனால் இதுக்கு தேவையில்லை. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், இல்லாட்டி பொடி வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வைங்க. இப்போ நம்ம கொஞ்சம் லேசாக ஆயில் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 4 ட்ராப் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ அடுப்பு அமர்த்திடுங்க. மிளகா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்தின பிறகு இதில் பெருங்காயத்தை போடுறோம். பெருங்காயத்தை சும்மா அப்படி போட்டிங்கன்னா கருகி போயிடும். சூடான சட்டியில் படும்போதே கருகி போயிடும். இப்போ மிளகாயில் போட்டு இப்படி கிண்டி விட்டிங்கன்னா நான் கருகாது. இப்போ கருவேப்பிலைக்கு தான் நம்ம ஆயில் கூட ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலையை வந்து இதில் வைக்க போகிறோம். கருவேப்பிலையை நம்ம ஆயில் ஊற்றி வதக்குறது காரணம் நல்லா கலர் கொடுக்கும். மைக்ரோவேவ் அவன்லையும் வச்சுருங்கன்னா ஆனால் வந்து கலர் கொடுக்காது அந்த அளவுக்கு. இதில் கருவேப்பிலை தான் அதிக அளவு சேர்த்துருக்கேன் நான். கருவேப்பிலை வதக்கும்போது கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும். அடிவிடுமான்னு யோசிக்க வேணாம். இதை வந்து நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். போதும், இப்போ அமர்த்திடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இது நல்லா சூடு ஆறின பிறகு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கலாம். கருவேப்பிலை நல்லா காய்ஞ்சு மொறுமொறுன்னு வந்துருச்சு. எப்படி நொறுங்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க. அதில் உளுந்தையும் மிளகாயும் போட்டு நல்லா 2 சுற்று சுற்றிக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலையை போடுங்க. மிக்சிலேருந்து எடுத்த உடனே சூடாக இருக்கும். அதை உடனே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேர்த்து போய் கெட்டு போயிடும். ஆற வச்ச பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க பாட்டிலில். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சூடாக சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் சேர்க்க கருவேப்பிலையுடைய கலர் இதில் டார்க்காக வரும், க்ரீன், நல்லா க்ரீனாக வரும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உரப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணும்போது நல்ல சுள்ளுன்னு உரைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து நெய் எண்ணெய் ஊற்றி இட்லிக்கோ சாதத்துக்கோ சாப்பிடும்போது அந்த நெய் எண்ணெய் வந்து உரப்பை இழுத்துரும். இப்போ நீங்கள் ட்ரையாக இருக்கும்போது உரப்பு நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் பொடி உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.